உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 28ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள், திரையோதசி திதி, அனுஷ நட்சத்திரம், சித்த யோகம், சனி பிரதோஷம். மிகச்சிறந்த விரதங்களில் ஒன்று சனி பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. என்ன நேயர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் மேன்மை, ரிஷபம் வெற்றி, மிதுனம் நட்பு, கடகம் போட்டி, சிம்மம் சுகம், கன்னி தனம், துலாம் வரவு, விருச்சிகம் முயற்சி, தனுசு உயர்வு, மகரம் கவனம், கும்பம் லாபம், மீனம் ஜெயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட சொல்லலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, இப்போ என்னத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம்னா, கடந்த ஒரு வாரமாக ராசி பலன் 2025 வரவிருக்கின்ற ஆங்கில புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது என்று பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் பயிற்சி முக்கியம். உடல் பயிற்சியை பற்றி நான் எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு வரேன். நான் சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக காலையில் எழும்பின ஆக குறைந்தது 20 நிமிடங்களாக நடைப்பயிற்சி செய்யுங்கள். 45 நிமிஷம் நடக்கணும் என்று சொல்லப்படுது விஞ்ஞான ரீதியாக. ஆக குறைஞ்சது, எனக்கெல்லாம் அவ்வளவு நேரம் இல்லை. ஏன்னா 20 நிமிடங்களாவது நடைப்பயிற்சி செய்யுங்கள். தினசரி செய்யணும். ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் செய்த வேலையில் 2 நாளைக்கு பேருக்கு நடப்பீங்க, பிறகு செய்கிறது இல்லை. பெரிய ஆக்கள் மாதிரி பெரிய த்ரெட்மில் மிஷின் எல்லாம் வாங்கி வச்சிருப்பினோம், அது எங்கேயோ ஒரு மூலையில் தூங்கும், இவைகள் நடக்கிறது இல்லை. உடல் பயிற்சி செய்யுங்கள். சின்ன சின்ன யோகாசனங்கள், சிரசாசனம்னா தலைகளை நிற்கிறது, அதை செய்யலை. குக்குடாசனம்னா 2 கையை வச்சுக்கொண்டு முழு உடம்பையும் தாங்கி நிற்கிறது, அதை செய்ய சொல்லலை. சின்ன சின்ன உங்களால் முடிந்த அளவு கொஞ்சம் அங்கால திரும்பி இஞ்சால திரும்பி உடலை முறுக்கி சின்ன சின்ன யோகாசனங்களை செய்யுங்கள். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வருகின்றது. அட்டமம் என்றால் 8ல் சனி, அர்த்த அஷ்டம சனி. அர்த்தண்டா பாதின்ற அர்த்தம். அப்போ 8ல் பாதி 4ல் சனி இருந்தால் அர்த்த அஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி 4ல் சனி வந்தால் ஆரோக்கியத்தில் பாதிப்பை கொண்டு வரும். சின்ன சின்ன நோய்கள் தொடங்க பார்க்கும். அதனால் உடல் பயிற்சி, உடம்பை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து உங்களுடைய ஆரோக்கியம் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம சனி வாரதுனால சனீஸ்வரனுக்குண்டான பரிகாரம் 2025 3ஆம் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பேச்சு இருப்பதனால் அதுக்கு பிறகு நீங்கள் சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனீஸ்வர வழிபாடு செய்து வாருங்கள். குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, இதெல்லாம் அதிகரித்து காணப்படும். சனி 4ல் வர்றார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குரு 7க்கு வர போகிறார். 6ல் மறைஞ்சிருந்த குரு 7ல் குரு வந்தால் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும்.
கணவன் மனைவியிடையே பிரிவுகள் ஏற்பட்டன. நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோடய அனுபவத்தில். 7ல் குரு வந்தால் கணவன் மனைவி இணைந்து விடுவார்கள். டைவர்ஸ் மட்டும் போச்சுதையா. லோயரையும் போய் சந்திச்சிட்டேன். டைவர்ஸ் நோட்டீஸ் கூட அனுப்பிட்டேன். பிரிஞ்சிட்டம் என்று எல்லாரும் முடிவெடுத்த நேரத்தில் என்னென்று சேர்ந்தோம்னு தெரியாது, திரும்பி நாங்கள் சேர்ந்துட்டோம். 7ல் குரு. அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் குடும்ப பிரிவில் இருந்து நீங்கள் பிரிந்திருந்தால், கணவன் மனைவி பிரிந்திருந்தால், நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த 2025 சேர்வதற்குண்டான முயற்சியை செய்யுங்கோ, சேர்ந்துடுவீங்க. நாங்கள் யாரையும் பிரித்து விட என்னட்ட ஜாதகம் பார்க்க நிறைய பேர் வருவினம். இந்த மாதிரி சண்டையா, பிரிய போகிறோம், டைவர்ஸ் போட போகிறோம், பிரிஞ்சிருவோமான்னு கேட்டு வருவினம். முடிந்த அளவு அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி குடும்பத்தை பிரிக்காமல் சேர்த்து வைக்கிறதுக்குத்தான் முயற்சி செய்வோம். அப்போ நாங்கள் ராசி பலன் பார்ப்போம். இப்போ நீ தனுசு ராசியா, தம்பி நீ சேர்றதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. மனைவி சொல்லுவாள், எனக்கு அவரோட சேர்ந்து வாழத்தான் விருப்பம் ஐயா, ஆனால் அவர் கூப்பிட்றாருல்ல. கணவன் சொல்லுவார், எனக்கு இந்த பிள்ளையோட சேர்ந்து வாழ விருப்பம் ஐயா, ஆனால் அவள் மாட்டேன்னு சொல்கிறாள். தனுசு ராசிக்காரர்கள் இப்போ முயற்சி செய்யுங்கோ, கணவன் மனைவி சேர்ந்து வாழலாம். உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன மனஸ்தாபம், சின்ன சின்ன சண்டைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பேசின வார்த்தைகள் எல்லாம் காத்தோடு கரைஞ்சி போச்சு. அதுகளை தூக்கி பிடிச்சி கொண்டு நிற்காதீங்க. சமாதானமாக பேசி வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஊருக்காக வாழாதீர்கள். மற்றவன் என்ன சொல்லுவானென்றே யோசித்து 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 பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். அடுத்தவர்களுக்காக வாழாதீர்கள். உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய திருப்தி, உங்களுடைய மகிழ்ச்சி தான் உங்களுக்கு முக்கியம். திருமணம் நடக்காதாக்கள் நான் சொன்னேன், பொண்ணு தேடுறேன் ஐயா. 2 வருஷமாக என் மகனுக்கு நல்லா படிச்சிருக்கான், நல்ல அழகம், 5 அடி உயரம், 5 அடி 5 அங்குலம் உயரமாக இருக்கான், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல அழகா கம்பீரமான ஆள் ஐயா, கெட்டிக்காரன். ஆனால் ஒரு மனைவி கிடைக்கிதில்லை, தேடிக்கொண்டு இருப்பேன். சில பேர் எனக்கு நல்ல பொண்ணு, அழகான புள்ள, நல்ல டிகிரி எடுத்திருக்கு, நல்ல தங்கமான புள்ள ஐயா, ஆனால் கணவன் கிடைக்கல, தேடிக்கொண்டு இருப்பினேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ல் குரு வர போகிறார். 5ஆம் மாதத்துக்கு மேலே திருமணம் கண்டிப்பாக கைகூடும். நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல கணவன் கிடைக்கும், நல்ல வரன் கிடைக்கும். திருமண வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. கல்யாணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். இந்த வருஷத்தை 2025 தனுசு ராசிக்காரர்கள் விட்டாமல் இறைக்கு பிடிச்சி கடுமையாக தேடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான கணவனோ மனைவியோ அமைந்து கௌரவமான இடத்துல மதிப்பு மரியாதையோட பட்டம் பதவியோடு உங்களுக்கு வாழ்க்கை அமையும். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டுக்கு போகணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் உண்டு. மார்பு சம்பந்தமான நோய்கள், 4ல் சனி இருந்தால் நெஞ்சில் வருத்தம், இடது பக்கத்து சனிக்கு இடது பக்கம் நெஞ்சில் வருத்தம் வந்தால் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. குடும்பத்துக்கு தேவையற்றோர், குடும்ப தேவையில்லாதவர்கள் உங்களோட குடும்பத்தில் தலையிட்டு பிரச்சனையை பெருசுபடுத்த வேண்டாம். 3வது மனிதர்களுடைய தலையீடை முடிந்த அளவு தவிர்த்து கொள்ளுங்கள். உற்சாகம் பிறக்கும். நல்ல புதிய உற்சாகத்துடன் 7ல் குரு வர போகிறார். புதிய உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். மனசில் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உற்சாகமாக காணப்படுவீர்கள். குரு பார்வை, 7ல் இருக்கிற குரு உங்களுடைய ராசியை பார்ப்பார். 5ஆம் மாதத்துக்கு மேலே குருவினுடைய பார்வை இருந்தால் சந்தோஷமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், எதையும் விரும்பி செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள், ஈடுபாட்டோடு வாழ்வீர்கள். தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், வெளிநாட்டு யோகம், திருமணம் கைகூடும், நல்ல காரியங்கள் நடக்கும். வயசுக்கு வராத பிள்ளை வயசுக்கு வரும், பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்படி நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நர்வ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், வயிற்று பகுதி, அடி வயிறு, கேர்னியா, அப்பெண்டிசைட், அல்சர், கேஸ்ட்ரிக், இந்த மாதிரி நோய்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். தாய் தந்தையுடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள். அம்மா அப்பாவோட சண்டைக்கு போகாதீர்கள். எங்களை பெற்றவர்கள் மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பா தான் முதல் தெய்வம். கண்கண்ட தெய்வங்கள் எங்களுடைய பெற்றோர்கள். அவர்களுடைய மனம் கோணும்படி நடக்காதீர்கள். மனம் கோணாதபடி நடவுங்கள். அவர்களுடைய மனசு புண்படக்கூடிய எந்த செயலையும் செய்யாதீர்கள்.
பெற்றோர்களுடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதம் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் நல்லா இருக்கணும்னு பெற்றோர்கள் நினைத்தால்தான் நாங்கள் நல்லா இருப்போம். அதனால் அவர்களுடைய மனசு அவைகள் கொஞ்சம் சங்கடப்பட்டால் கொஞ்சம் கவலைப்பட்டால் கூட எங்களுக்கு அதெல்லாம் கூடாது. மகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சி முக்கியம் ஐயா. வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழ்வதற்கே வாழ்க்கை. சந்தோஷத்தை துளைத்து விட்டு நீங்கள் ஓடி ஓடி வாழ்வதில் அர்த்தம் இல்லை. மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் நிறைய நன்மை, பதவி உயர்வு இருக்குது, சம்பள உயர்வு இருக்குது, விரும்பிய இடம் மாற்றம் இருக்குது, மேலதிகாரிகளினுடைய பாராட்டு இருக்குது, தொழிலுடைய உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுடைய திறமை மதிக்கப்படும், உங்களுடைய நுட்பத்துக்குண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும். வெளிநாட்டில் இருந்து தூரதேசத்தில் இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண விஷயமான ஒரு செய்தி. இப்போ மகன்கிட்ட கேட்டிருந்தேன் ஐயா, பொம்பளையோட படத்தை அனுப்பிட்டேன், பொருத்தம் நல்லா இருக்குது. மகன் இன்னும் ஒரு செய்தியை சொல்லலை. குரு 7க்கு வரார். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி. அம்மா நான் சரி, நீங்கள் பார்த்த பொம்பளையை நான் கல்யாணம் முடிக்கிறேன். ஒரு நல்ல செய்தி. மகனை தம்பிக்காரனை கூப்பிடணும் வெளிநாட்டுக்கு. நான் தம்பியை கூப்பிட்றதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன், ஸ்பான்சர் பண்ணுறேன். அது ஒரு நல்ல செய்தி. பெற்றோர்களை கூப்பிட்றது. இந்த மாதிரி தூர தேசத்திலிருந்து, வீடு சொத்து பிரச்சனையில் இருக்க நல்ல செய்தி. தூர தேசத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி. ராகு பகவான் 3ல் இருக்க, 3வது வீடு தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம். எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். நினைச்ச காரியம் நடக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாம் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் விருத்தி உண்டாகும். தனித்தொழில் தொடங்கணுமென்றாக்கள் தனித்தொழில் செய்யலாம். சுகர், ப்ரெஷர் இதுகளெல்லாம் கட்டுப்பாட்டை மீறும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கோ. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கத்தில் குருவால நன்மையும் சனியினால் கொஞ்சம் தீன்மையும் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. என்ன நேர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.